அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி செட்டே பற்றிக்கிட்டு எரியிருந்தாங்க சொல்லணும். அந்த அளவுக்கு இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்டு பயங்கரமாக வந்து ஃபயராக போயிட்டுருக்கு. அப்படிங்கிறதான் பயங்கரமான வெயிலில், பயங்கரமான சுட்டெரிக்கும் வெயிலில் ஃபயராக வந்து சொட்ட சொட்ட வேர்க்க வேர்க்க வந்து நடிச்சிட்ருக்காங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் பயங்கரமாக வந்து நமக்கு அப்டேட் கொடுத்துட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், வெண்ணிலாவை வந்து தள்ளி விட்டதில் அவங்க ஏதோ பொழைச்சிட்டாங்க போல், அதில் இருந்து காப்பாற்றி தூக்கிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒன்று. இந்த பக்கம் இருக்கிற போஸ்ட்டு இங்கே பார்த்தா வெண்ணிலா வந்து பசுபதியோட சட்டையை பிடிச்சி பயங்கரமாக உடைச்சி பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க. என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை, என்ன ஏது ஒன்றுமே தலையும் முடியாமல் காலும் முடியாமல் ஒரே பதட்டமாக இருக்குங்க. ஆனால் விஜய், நிவின், குமரன் இவங்க பார்த்தா பயங்கர ஃபயராக இருக்காங்க. இந்த செட்டில் இதுக்குள்ளே எல்லா ஒரு மூளை முடுக்க தேடி பார்த்தாலும் காவேரியை காணா. காவேரியோட ஃபேமிலியே அவுட்டு, குமரன் மட்டும் தான் இருக்கார். என்ன நடந்திருக்கு, ஏது நடக்குன்னு தெரியல. காவேரிக்கு தெரியாமல் இந்த இவ்வளோ பிரச்சனை நடக்குதா, இவ்வளோ மேட்ரு நடக்குதா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஆனால் வெண்ணிலான்ற கேரக்டர் வைசாலியை வந்து நம்ம பாராட்டி ஆகணுங்க. அவங்க வந்து அப்டேட் நமக்கு போடாமல் இருந்தால் கூட நம்ம வந்து அதை பற்றி இது பண்ணியிருக்க மாட்டோம். அவங்களுக்கு வந்து 6வது மாதம் 5வது மாதம் வளைகாப்பு போட்டாங்க. 6வது மாதம் ரியலாகவே அவங்க வந்து கன்சீவாக இருக்காங்க. அப்படி இருந்து இந்த மாதிரி சுட்டரிக்கிற வெயிலில் வந்து சூப்பராக வந்து பண்ணிகிட்ருக்காங்க வைசாலி. அவங்கள ரொம்பவே பாராட்டணுங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு அவ்வளோ. ஆனால் உட்காந்துட்டு பேசிட்டு போகிறது, அந்த பக்கம் போய் நடந்துட்டு இந்த பக்கம் நடந்துட்டு அந்த மாதிரி கிடையாது. இவங்களுக்கு பாருங்களேன், செம்ம சீனுங்க. இப்போ தான் ஃபினிஷிங் டச்சில் வந்துட்டாங்க இல்லையா, அதனால் வந்து கீழே விழுகிறது, அடிக்கிறது, மல்லு கட்டுறது, இந்த மாதிரி சீன்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. பார்க்கும் போதே நமக்கு பயமாக இருக்குது. இப்போ வெண்ணிலாவை தள்ளி விட்டோன்னே நமக்கு பயமாக இருந்தது இல்லையா. ஏன் அப்படின்னா, அந்த பொண்ணு மாசமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு டக்குன்னு தோணுச்சு. எனக்குலாம் நிஜமாக அப்படி தான் தோணுச்சு. இன்றைக்கி பார்க்குறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்காண்டா, எப்படியெல்லாம் நடிச்சிருக்கு இந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி தான். கஷ்டப்படுத்தியிருக்க மாட்டாங்க, இருந்தாலும் சும்மா படுத்து எந்திரிக்கிறதா இருந்தாலும் எவ்வளோ கஷ்டம் இல்லையா. அது வந்து உண்மையாகவே வெண்ணிலா பாராட்டணுங்க. வெண்ணிலா கேரக்டர் பண்ணுற வைசாலியை எனக்கு அவங்க மேலே சூப்பராக சின்ன பொண்ணாக இருந்தாலும் அவ்வளோ மெச்சூர்டாக வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான். நம்ம வேலைக்குன்னு வந்துட்டோம், அந்த வேலையை பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத, சேஃபாக பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. சூப்பர். பசுபதியை எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் எனக்கு என்னமோ நடுவில் 3 பசங்க நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க ஏதோ சம்பவம் பண்ணியிருக்காங்க போலங்க. வேர்க்க வேலை செஞ்சுருக்கேன்னு போஸ்ட் போட்டிருக்காங்க. இருந்தாலும் அவங்க போஸ்ட் போட்டிருக்காங்களே, எவ்வளோ நாள் கழித்து அவங்க வந்து போட்டிருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி தெரியல. பாப்பா என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் பயங்கரமாக போயிட்டுருக்கு மகாநதி அப்படிங்கிற மாதிரி தெரியாது. இதுக்கிடையில் பாரி சார் வேறு வந்து நம்ம ரைட்டர் இருக்கார் இல்லையா, அவர் வேறு வந்து போஸ்ட் போட்டிருக்காரு. அதை வேறு பார்க்கணும், அதை வேறு நம்ம பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதை வேறு போஸ்ட் பண்ணணும். இன்றைக்கி ஃபயர் தாங்க. மகாநதியிலேருந்து எல்லாருமே வந்து சின்சியராக உழைச்சிருக்காங்க, சீரியஸாக உழைச்சிருக்காங்க. யாருக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆடியன்ஸுக்காக உழைச்சிருக்காங்க, டிஆர்பிக்காக உழைச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான். பாரி சார் வந்து அடுத்தடுத்து போஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. அதை பற்றி வேறு நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ போடணும் அப்படின்ட்டு தான் அந்த வீடியோவை வச்சுட்டு இதை வந்து நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். பாப்பா என்ன நடந்திருக்கு, ஏது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வெண்ணிலா என்ற கேரக்டர் சூப்பராக வந்து நடிச்சிருக்காங்க. அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்குங்க அவங்களோட மெச்சூரிட்டி. அவங்க ஏன்னா நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. இப்போ சோசியல் மீடியாவே இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி கீழே விழுகிறது, உட்காடுறது, நிற்கிறதுலாம் பார்க்கும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கலாங்க. அடப்பா என்னோட அப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி இருக்கு இல்லையா. அதுதான் சொல்ல வரேன். சூப்பருங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அவ்வளோ செம்மையாக வந்து நடிச்சிட்டு இருக்காங்க மகாநதியில். ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்டு இவ்வளோ ஃபயராக இன்றைக்கி வரும், இவ்வளோ ஒரு இதாக கொண்டு வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கவே இல்லைங்க. இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட் காலையில் இந்த சீரியல் பார்த்த உடனே விடிஞ்சோடனே இந்த சீரியல் பார்த்துட்றோம். எந்திரிக்கும் போதே கண்ணை தொடச்சிட்டு இந்த சீரியல் தான் பார்க்குறோம். ஆனால் இந்த சீரியல்லேருந்து இன்றைக்கி இவ்வளோ அப்டேட்ஸ் வரும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலங்க. இந்த அளவுக்கு இவ்வளோ அப்டேட்ஸ் வந்திருக்கு, நிறைய இருக்குது. அதை நீ அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஆனால் சூப்பர், நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த 3 பசங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு நான் ரொம்பவே வெயிட் பண்ணுறேன். நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவங்களாம் பேர் வச்சுருக்காங்களே சகலா பாய்ஸ் அப்படின்னு. இந்த பாய்ஸ் 3 பேர் என்ன சம்பவத்தை பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணுறேன் நான். நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா?
நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களை. மகாநதி சம்மந்தமாக வந்து நிறைய வீடியோஸ் நிறைய நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்களா. நம்ம சீரியலை பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணுவோம். மகாநதி பயங்கரமாக கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியும். அதுதான் நடந்துகிட்ருக்கு இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா. சூப்பருங்க. எனக்கு இந்த நடுவில் இருக்கிற 3 பசங்க மேலே ஒரு கண்ணு, அந்த பசங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே